கர்நாடக சங்கீத ராகங்கள் ஒரு விரிவான பார்வை. கர்நாடக சங்கீதம் தென்னிந்தியாவின் பாரம்பரிய இசை வடிவம், அதன் நுட்பமான மற்றும் ஆழமான ராக அமைப்புக்கு பெயர் பெற்றது. ராகம் என்பது ஒரு குறிப்பிட்ட இசைக்குறிப்புகளின் தொகுப்பு ஆகும். இது ஒரு குறிப்பிட்ட உணர்ச்சி அல்லது மனநிலையை வெளிப்படுத்த பயன்படுகிறது. கர்நாடக சங்கீதத்தில் ஆயிரக்கணக்கான ராகங்கள் உள்ளன. ஒவ்வொன்றும் அதன் தனித்துவமான பண்புகள் மற்றும் உணர்வுகளை கொண்டுள்ளன. ராகங்களின் அடிப்படை அமைப்பு. ஒவ்வொரு ராகமும் ஒரு அடிப்படை அளவுகோலை கொண்டுள்ளது. இது மேளகர்த்தா அல்லது ஜனக ராகம் என்று அழைக்கப்படுகிறது. 72 மேளகர்த்தா ராகங்கள் உள்ளன. அவை அனைத்தும் மேளம் எனப்படும் அடிப்படை இசைக்குறிப்புகளின் வரிசையில் இருந்து பெறப்பட்டவை. ஒவ்வொரு மேளகர்த்தா ராகமும் 7 ஸ்வரங்களை கொண்டுள்ளது. ஷட்ஜம், சா, ரிஷபம், ரி, காந்தாரம், வா, மத்தியமம், மா, பஞ்சமம், பா, தைவதம், டிஹெச்ஏ மற்றும் நிஷாதம், மீ. இந்த ஸ்வரங்கள் வெவ்வேறு இடைவெளிகளில் அமைந்திருப்பதன் மூலம் பல்வேறு மேளகர்த்தா ராகங்கள் உருவாகின்றன. மேளகர்த்தா ராகங்களிலிருந்து பெறப்பட்ட ராகங்கள் ஜன்ய ராகங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. ஜன்ய ராகங்கள் மேளகர்த்தா ராகங்களின் அதே ஸ்வரங்களை கொண்டிருக்கலாம் அல்லது சில ஸ்வரங்களை விட்டுவிடலாம் அல்லது வளைக்கலாம். இதன் விளைவாக எண்ணற்ற ஜன்ய ராகங்கள் உருவாகின்றன. ஒவ்வொன்றும் அதன் தனித்துவமான இசைப்பண்புகளுடன் திகழ்கின்றன. ராகங்களின் வகைகள். கர்நாடக சங்கீதத்தில் ராகங்களை பல்வேறு வழிகளில் வகைப்படுத்தலாம். மேளகர்த்தா மற்றும் ஜன்ய ராகங்கள். இது அடிப்படை வகைப்பாடு ஆகும். மேலே விளக்கப்பட்டுள்ளது. நட்சத்திரக்குறி சம்பூர்ண, ஷாடவ மற்றும் ஔடவ ராகங்கள். ஒரு ராகத்தில் 7 ஸ்வரங்களும் இருந்தால் அது சம்பூர்ண ராகம். 6 ஸ்வரங்கள் இருந்தால் ஷாடவ ராகம் மற்றும் 5 ஸ்வரங்கள் இருந்தால் ஔடவ ராகம். நட்சத்திரக்குறி வக்ர ராகங்கள். இந்த ராகங்களில் ஸ்வரங்களின் வரிசை வழக்கமான ஏறுவரிசை மற்றும் இறங்குவரிசையிலிருந்து வேறுபடுகிறது. நட்சத்திரக்குறி விசேஷ ராகங்கள். இவை குறிப்பிட்ட சந்தர்ப்பங்கள் அல்லது பாடல்களுக்காக உருவாக்கப்பட்ட தனித்துவமான ராகங்கள். ராகங்களின் முக்கியத்துவம். கர்நாடக சங்கீதத்தில் ராகங்கள் மிகவும் முக்கியமானவை. அவை பாடலின் உணர்ச்சி மற்றும் மனநிலையை தீர்மானிக்கின்றன. ஒரு திறமையான பாடகர் அல்லது வாத்திய கலைஞர் ஒரு ராகத்தின் நுணுக்கங்களை வெளிப்படுத்தி கேட்பவர்களுக்கு ஆழமான இசை அனுபவத்தை வழங்க முடியும். ஒவ்வொரு ராகமும் ஒரு குறிப்பிட்ட ரசத்தை, உணர்ச்சி வெளிப்படுத்துகிறது என்று நம்பப்படுகிறது. எடுத்துக்காட்டாக, கல்யாணி ராகம் மங்களகரமான மற்றும் மகிழ்ச்சியான உணர்வுகளை வெளிப்படுத்துகிறது. அதே நேரத்தில் சங்கராபரணம் கம்பீரமான மற்றும் பக்தியான உணர்வுகளை வெளிப்படுத்துகிறது. சில முக்கியமான ராகங்கள். கர்நாடக சங்கீதத்தில் பல முக்கியமான மற்றும் பிரபலமான ராகங்கள் உள்ளன. அவற்றில் சில. நட்சத்திரக்குறி சங்கராபரணம். இது மிகவும் புகழ்பெற்ற மற்றும் அடிப்படை ராகங்களில் ஒன்றாகும். இது கம்பீரம், பக்தி மற்றும் அமைதியான உணர்வுகளை வெளிப்படுத்துகிறது. நட்சத்திரக்குறி கல்யாணி. இது மங்களகரமான மற்றும் மகிழ்ச்சியான ராகமாக கருதப்படுகிறது. திருமணங்கள் மற்றும் பிற சுப நிகழ்ச்சிகளில் இது பெரும்பாலும் இசைக்கப்படுகிறது. நட்சத்திரக்குறி கமாஸ். இது ஒரு இனிமையான மற்றும் கவர்ச்சியான ராகம். இது காதல் மற்றும் ஏக்கத்தின் உணர்வுகளை வெளிப்படுத்த பயன்படுகிறது. நட்சத்திரக்குறி டோடி. இது மிகவும் ஆழமான மற்றும் சோகமான ராகமாக கருதப்படுகிறது. இது வலி மற்றும் தனிமையின் உணர்வுகளை வெளிப்படுத்த பயன்படுகிறது. நட்சத்திரக்குறி பைரவி. இது ஒரு பக்தி மற்றும் மென்மையான ராகம். இது பெரும்பாலும் காலை நேரங்களில் இசைக்கப்படுகிறது. ராக ஆலாபனை. ராக ஆலாபனை என்பது கர்நாடக சங்கீதத்தின் ஒரு முக்கிய அங்கமாகும். இது ஒரு ராகத்தின் சாரத்தை விரிவாக ஆராயும் ஒரு மேம்பட்ட இசை வடிவம். பாடகர் அல்லது வாத்திய கலைஞர் சொற்கள் இல்லாமல் ராகத்தின் ஸ்வரங்களை பல்வேறு வடிவங்களிலும் சேர்க்கைகளிலும் பாடுகிறார் அல்லது வாசிக்கிறார். ராக ஆலாபனை கலைஞரின் இசைத்திறன், கற்பனை மற்றும் ராகத்தை பற்றிய ஆழமான அறிவுக்கு ஒரு சான்றாகும். முடிவுரை. கர்நாடக சங்கீதத்தின் ராக அமைப்பு அதன் தனித்துவமான மற்றும் வளமான அம்சங்களில் ஒன்றாகும். ஆயிரக்கணக்கான ராகங்களுடன் ஒவ்வொன்றும் அதன் தனித்துவமான பண்புகள் மற்றும் உணர்வுகளை கொண்டுள்ளன. கர்நாடக சங்கீதம் ஒரு முடிவில்லாத இசை உலகத்தை வழங்குகிறது. ராகங்களின் நுணுக்கங்களை புரிந்துகொள்வது இந்த பாரம்பரிய இசையின் அழகையும் ஆழத்தையும் முழுமையாக பாராட்ட உதவுகிறது. ராகங்கள் வெறும் இசைக்குறிப்புகளின் தொகுப்பு மட்டுமல்ல, அவை உணர்ச்சிகளின் வெளிப்பாடுகள் மற்றும் ஆன்மீகத்தின் நுழைவாயில்கள் ஆகும்.
கர்நாடக சங்கீதத்தின் இந்த அற்புதமான அம்சத்தை ஆராய்வது ஒரு ரிவார்டிங் அனுபவமாகும்.